ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் ஹோம் டுடே வீடியோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்கள் தோட்டத்து வீடியோ தாங்க. லாஸ்ட் 1 மந்த்தாக ஒரு குட்டி குட்டி ஷார்ட்ஸாக போட்டுக்கிட்டு இருந்த வீடியோவை ஒரு ஃபுல் வீடியோவாக இன்றைக்கி தான் போடுறேன். இந்த மந்த் ஃபுல்லாக தோட்டத்துக்கு எப்பெல்லாம் போனனோ அப்போல்லாம் எடுத்து சின்ன சின்ன வீடியோ எல்லாம் சேர்த்து ஒரு லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மந்தில் சில டைம் நான் மட்டுமே தனியாக போனேன், சில டைம் என் பொண்ணுங்களோடையும் சேர்ந்து போனேன். வெயில் ரொம்பவே நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ தோட்டத்துக்கு போன உடனே ஒரு இளநியை போட்டு குடித்தாச்சு. மரத்தில் போட்ட உடனே குடிக்கிற இளநீ தனி டேஸ்ட்டு தான். எப்போதுமே இளநீ வேண்டாம், ஃப்ரூட்ஸ் வேண்டான்னு சொல்கிறேன் எங்கள் வீட்டு குட்டி அதனி கூட இன்றைக்கி இந்த இளநியை பார்த்த உடனே நானும் குடிக்கிறேன்னு குடிச்சிருச்சு. என்னமோ தெரியல, தோட்டத்தில் இன்றைக்கி அக்கா தங்கச்சி 2 பேரும் ரொம்பவே பசத்தை பொழிஞ்சு மாற்றி மாற்றி ஊட்டி விட்டாங்க. சரி, எப்படியோ குட்டி ஆதனி கொஞ்சமாவது இப்படியாவது சாப்பிடட்டுமே அப்படின்னு விட்டாச்சு. அப்படியே தோட்டத்தில் கொஞ்சமாக பழுத்திருந்த இந்த வாழைத்தாரை சாமி கும்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு போகலான்னு அதையும் எடுத்து வச்சாச்சு. இந்த டைம் கிணறு வெட்டிகிட்டு இருந்ததுனால எந்த ஒரு காய் செடியுமே சரியாக போட்டதும் நல்லாவே முளைச்சி வரல. இப்போ தான் சில செடிகள் மட்டும் ஊன்னாங்க. அதிலிருந்து என்னெல்லாம் காய் வந்திருக்குன்னு பார்க்கலாமா? எப்போதுமே வாழைப்பூ வாழைத்தண்டுக்கு இந்த வாழைத்தோட்டத்தில் பஞ்சமே இல்லைங்க. இந்த மாதிரி சேனக்கிழங்கு செடியெல்லாம் லாஸ்ட் டைம் சேனக்கிழங்கு ஊனி இருந்தோமே அதில் இருந்து அங்கங்கே முளைச்சிருக்குங்க. ஆனால் காய் வரும்னு நம்பிக்கை இல்லை, பார்க்கலாம். இந்த டைம் தோட்டத்தில் பெருசாக காய்ச்செடி எதுவும் இல்லை. இப்போ தான் முளைக்க போட்டு லைட்டாக முளைச்சி வந்திருக்கு. அதெல்லாம் எப்படி வந்திருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த வெள்ளை அவுத்தி, ஆனால் ரொம்பவே பிங்க் கலர் அவுத்தி மாதிரி வரல. அங்கங்கே ஒன்று தான் இருக்குது. மரம் ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்குது. நிறைய செடி ஊன்னாலும் எங்கேயாவது ஒரு செடி தாங்க வந்திருக்கா. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பூசணிக்காய், இப்போ லைட்டாக புடலங்காய், அவரைக்காய், இப்படி எல்லா இடத்துலையும் அங்கங்கே இருக்குது. புடலங்காய் இப்போ தான் காய்க்கு வந்திருக்கு. பீர்க்கங்காயும் இப்போ தான் காய்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அவரைக்காய் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் இருக்குங்க. அதை அப்பப்போ நம்ம வீட்டு பொரியலுக்கோ ஏதாவது ஒரு கிரேவி செய்யறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். சுண்டைக்காய் ஒரே அளவாக இந்த அளவுக்கு காய் இருந்தால் என்னங்க பண்ண முடியும்? அக்கம் பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் எல்லாத்துக்குமே போர் அடிச்சிருது. ஐயோ, இந்த காயா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. வாழைப்பூவை கேட்கவே தேவையில்லை. ஐயோ அதை சுத்தம் பண்ணணுமே வேண்டான்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. நம்ம வீட்டில் மட்டும் என்னங்க எப்போ பார்த்தாலும் இதே குழம்பா இதே காயா அப்படின்னு வாரத்துக்கு ஒரு டைம் செஞ்சால் கூட அதுக்கே திட்டுறாங்க. ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எப்படியெல்லாம் இவங்களையெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு யோசித்து குட்டியாக ஒரு பிளான் பண்ணி இதை எப்படி அவங்கள சாப்பிட வைக்கிறது அப்படின்னு நான் ட்ரை பண்ண ஒரு மெத்தடை ஒரு பிஸ்னஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவுடைய எண்டில் அது எப்படின்னு பார்த்துடலாம். அப்படியே தோட்டத்தில் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி விட்டின கிணத்துல எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குதுன்னு பார்த்துடலாம். கிணறு வேலை சுத்தமாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இன்னும் பாம்பேரி ஃபுல்லாக கட்டாமல் இருக்குது. அதில் எடுத்த மண் எல்லாமே அப்படியே ஒரு வயல் ஃபுல்லாக நிரப்பி வச்சுருக்கோம். எதுவுமே க்ளீன் பண்ண டைம் இல்லை, எல்லாத்தையும் அப்படியே போட்டாச்சு. தோட்டத்தில் இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. இந்த மாதிரி புதுசாக தோட்டம் ஆரம்பிக்கிறதெல்லாம் பார்க்க அழகாக தெரிஞ்சாலும் எப்படி தான் எல்லோரும் செலவு பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. இந்த மாதிரி தோட்டத்துக்கு செலவு பண்ணுறதுக்காகவே ஒருத்தர் வேலைக்கு போய் சம்பாரித்து கொண்டு வந்து கொடுக்கணும் போல். அப்போ தான் இந்த மாதிரி தோட்டத்தை எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும். அதனால தான் விவசாயமே வேண்டான்னு நிறைய பேர் அலறி அடித்து ஓடுறாங்க. சீரியஸாக இந்த மாதிரி தோட்டத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற காசில் ஒரு 1% எடுப்போமான்னு கூட தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, தோட்டம் வாங்கியாச்சு, ஏதாவது பண்ணி ஆகணும். ஃப்யூச்சரில் இதே மாதிரி செலவுகள் இல்லாமல் எப்படி அதை கொஞ்சம் கம்மி பண்ணி ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ஒன்றும் பார்த்து செய்கிறோம். ஃபைனலாக அவுட்புட் எப்படி வருன்னு கண்டிப்பாக ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வீடியோ போடுறேன். வீடியோ பார்க்குற யாருக்காவது தோட்டம் வாங்கலாம், நம்ம விவசாயம் பண்ணலாம், நம்ம அதில் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக அது நடக்காதுங்க. இந்த மாதிரி ஒரு எம்டியான தோட்டத்தை வாங்கி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃபாரினில் போய் ஒருத்தர் சம்பாரிச்சிட்டு வரணும். அப்போ தான் இப்போ இருக்கிற ஆட்களுக்கு கூலி கொடுத்து அதில் விவசாயமே பண்ண முடியுங்க. அப்படி இல்லைன்னா தோட்டம் வாங்கினவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் தோட்டத்தில் இறங்கி வேலை பார்க்குறவங்களாக இருக்கணும். 2மே இல்லைன்னா ரொம்பவே கஷ்டங்க. அதுலேயும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஆளாளுக்கு ஒன்று அது பண்ணலாம் இது பண்ணலான்னு கூட சொல்லுவாங்க. நம்ம கெப்பாசிட்டி என்ன, நம்மளால் என்ன பண்ண முடியும்னு நம்ம டிசைட் பண்ணி தான் டிசிஷனே எடுக்கணுங்க. அப்பப்போ ஒரு வெள்ளாமல் போட்டு எடுக்கலாம் அப்படின்னு நினச்சா வாய்ப்பே இல்லை. காலமுறை கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும். இந்த மாதிரி மொந்த வாழை, செவ்வாழை இது எல்லாமே தோட்டத்துக்கு உள்ளே வரும்போதே என்ட்ரன்ஸில் வச்சுருக்கேங்க.
இதுதான் ஃபர்ஸ்ட் தார், ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அடுத்தடுத்து ரொம்ப அதிகமான தார் எல்லாம் இல்லை, ஒரு 4லிருந்து 5 தார் தான் இருக்குது. தோட்டம் ஃபுல்லாக வச்சுருக்கிறது தேன் வாழை அண்ட் பூம்பழம். அங்கங்கே தடத்தில் வச்சுருக்கிறது தான் இந்த மாதிரி ரஸ்தாளி, செவ்வாழை, மொந்தவாழை, பச்சை நாணை, இந்த மாதிரி பழங்கள். தோட்டத்தில் இப்போ தான் பப்பாளி, கொய்யா, பலா, வெற்றிலை கொடி, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான செடி எல்லாமே வைக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அது எல்லாமே எப்படி வந்திருக்கு, எந்த மாதிரி வந்திருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். குட்டியாக வாங்கி வச்சது பார்க்க கண்ணு எல்லாமே இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு. தென்னமுள்ள கேட்கவே தேவையில்லை, அதுக்கு மேலவே நல்லா வந்துருச்சு. லாஸ்ட் இயரில் வாழை கன்று எல்லாமே என்னோடய ஹைட் கூட இல்லை, அதுக்குள்ளேயே நல்லாவே தார் போட்டுருச்சு. ஆனால் இந்த இயர் ரொம்பவே நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு. தோட்டத்தை இந்த மாதிரி செலவு பண்ணி மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலும் நம்ம அப்பப்போ தோட்டத்துக்கு வந்து போகும்போது மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. எப்போதுமே ஒரே மாதிரி வீட்டுக்குள்ளேயே இல்லாமல் இந்த மாதிரி ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கிற தோட்டத்துக்கு சுத்தமான காற்றோட ஒன் டே வந்துட்டு போனால் கூட அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. வாழைத்தோட்டம் ஃபுல்லாகவே டெய்லியும் 1 or 2 ரவுண்ட்ஸ் போனால் மட்டும்தான் இந்த மாதிரி எங்கெல்லாம் வாழைத்தார் பழுத்திருக்கோம் அதையெல்லாம் கண்டுபிடிக்க முடியுதுங்க. நான் இன்றைக்கி தோட்டத்துக்கு போன உடனே தோட்டம் ஃபுல்லாக சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி தார் எங்கெல்லாம் பழுத்திருக்கோ அதையெல்லாம் பார்த்துட்டு வா வெட்டலாம் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாரு. ஆனால் டெய்லியும் இந்த மாதிரி ஒன்றா தேடி தேடி கண்டுபிடிச்சி வெட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். எங்கேயாவது ஒரு இடத்துல தார் பழுத்திருக்கு, அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி வெட்டலைன்னா அதையும் குருவி சாப்பிட்றது, இல்லை பழம் அழுகிறது. ஸோ டெய்லியும் கரெக்டாக வாட்ச் பண்ண வேண்டியிருக்கு. தோட்டத்தில் இருக்கிற குட்டி வீட்டு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஷெட் ஒன்று போடலாம், திங்ஸ் எல்லாம் வெளியில் போடுற மாதிரி, வண்டி நிறுத்துகிற மாதிரி அப்படின்னு. அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ஆட்களை விட்டு கொண்டு வர சொல்லி அவங்களும் கொண்டு வந்து போட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் செட் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். இந்த டைம் தோட்டத்திலிருந்து கொண்டு வந்த வாழைப்பூ, இந்த மாதிரி சுண்டைக்காய், இது எல்லாமே ஒரு மதிப்பு கூட்டு பொருளாக எப்படி யூஸ் பண்ணலாம், சேம் டைம் குழந்தைகளையும் எப்படி சாப்பிட வைக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கூட கசப்போ துவர்ப்போ இல்லாமல் அதோட டேஸ்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பிஸ்னஸ் ரிலேட்டடாக மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு கிட்ஸும் சாப்பிட்ற மாதிரி வீட்டுக்கு தேவையான முருங்கைக்கீரை பொடி, சுண்டைக்காய் பொடி, வாழைப்பூ பொடி, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் ட்ரையல் பார்த்துட்டு அப்படியே இந்த மாதிரி பாக்கெட் போட்டுவும் சேல் பண்ண ஆரம்பித்தேங்க. வாழைப்பூ வேண்டாம், சுண்டைக்காய் வேண்டாம், முருங்கைக்கீரை வேண்டாம் அப்படின்னு சொல்கிற குழந்தையும் சாப்பிட வச்சாச்சு. இந்த மாதிரி காய்களை வச்சு செய்த பொடியோட ராகியே வேண்டான்னு சொல்கிற குழந்தைக்காக ராகி அளவுக்கு அதிகமான சுகரோடு இருக்கிற ஹார்லிக்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக வீட்லேயே செஞ்ச ஹார்லிக்ஸ் மால்ட், ஒரிஜினல் ரா கொக்கோவை யூஸ் பண்ணி ரெடி பண்ண கொக்கோ ட்ரை ஃப்ரூட் ராகி மால்ட் அண்ட் வீட் மால்ட். என் வீட்டுக்காக நான் பண்ண எல்லாத்தையும் என்னோட சேர்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவோட சேர்த்து என்னோட ஸ்மால் பிஸ்னஸும் பிடிச்சவங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.